ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏய், யாரா அது? கைய காலை யாரா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? கட்டை மட்டும் அவுத்தான்னு வச்சுக்கோ, எவனும் உயிரோட இருக்க மாட்டேங்கடா. நீயா?
அங்கே கொன்று இங்கே கொண்டு வந்து என் போடணும். அவனுங்க சாகிறது ஊருக்கும் தெரியணும், போலீஸ்க்கும் தெரியணும். அதுக்கு இதான்ப்பா சரியான இடம். நான் சொல்கிறத அங்கே எழுது. 4 - 1 = 3 எழுது. வாங்கடா வந்து தொலைங்கடா. ஐயோ பெருசே வாயா. என்னடா பார்த்த? இதான் சார் பார்த்தேன். சரி நீ போ. Four minus 1 is equal to 3. புரியுதா? தெரியும் சார். என்ன புரியுது? அந்த கொலை டார்கெட் மொத்தம் 4 பேருங்க சார். அதில் ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க சார். அடுத்து 3 பேர்த்தையும் கொல்லுவன் சவால் விட்ட மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி ஓப்பனில் போட்டு போயிருக்கான். சரி. ஹலோ. ஹாய் சார். சொல்லுங்கள், நிலவரம் என்ன? ஃபேஸில் ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. உடம்பேகமாக வெட்டு குத்து பூரா காயம். அதுக்கப்புறம் உப்பு தடவிருக்கா பூரா. பின்னாடி ஏசிட்ட பாட்டில் ஊற்றி பின்னாடி சொருகி உடைச்சிருக்கான். குறிப்பாக ஆணுறுப்பு இல்லை. பி கேர்ஃபுல். ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோ. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். நான் வரேன். சரி சார், தேங்க்யூ. ஓகே. கிடையாது. உடம்பேகமாக வெட்டு குத்து பூரா காயம். அதுக்கப்புறம் உப்பு தடவிருக்கா பூரா. ஏசிட்ட பாட்டில் ஊற்றி பின்னாடி சொருகி உடைச்சிருக்கான். குறிப்பா ஆணுறுப்பு இல்லை. சார் இருந்தாலும் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்துருக்காங்க சார். இங்கே வா. என்னப்பா பார்த்தா? தோட்டத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க சார். 4 பேர் வந்து தூக்கி போட்டு போனதை பார்த்தேங்க. அப்படியா? சரி. ஆளை பார்த்து அடையாளம் தெரியுமா? இருட்டாக இருந்துச்சுங்க சார், எதுவும் தெரியலிங்க. சரி போ. யார் அந்த 4 பேர்? பல்லாக்கில் தேவதையை தூக்கி கெட்டு போறேன். அவன் என்ன சிரிச்சாலே எந்த உயிர் வாழும். அம்மாவும் நானே, அப்பாவும் நானே, சந்தோஷம் சொத்து சோகம் எல்லாமே நீயே. பல்லாக்கில் தேவதையை தூக்கி கெட்டு போறேன். அவன் என்ன சிரிச்சாலே எந்த உயிர் வாழும். கல்யாணம் பண்ணி கெட்டு போகும் அந்நேரம் துளி பொண்ணும் ஜல்லாடும் அடி எந்த கண்ணோரம். அப்பா வெளியூர் பையன் வேண்டாம் எனக்கு, நம்ம வீட்டோட மாப்பிள்ளைய பாப்போம் அதுக்கு.
போட்டு கும்பிட சாமி இவதானுங்க, மை போட்டு தேடுங்க இவளை போல யாருங்க. சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்ந்து கிட்டு மலையோரம் போறோம் பாட்டு பாடிக்கிட்டு. சேர்த்து வச்ச சொத்து நீதானுமா, கொஞ்சம் வாடி போனா செத்து போவேனம்மா. பல்லாக்கில் தேவதையை தூக்கி கெட்டு போறேன், அவ மெல்ல சிரிச்சாலே எந்த உயிர் வாழும். அம்மாவும் நானே அப்பாவும் நானே, சந்தோஷம் சொத்து சோகம் எல்லாமே நீயே. பல்லாக்கில் தேவதையை தூக்கி கெட்டு போறேன், அவ மெல்ல சிரிச்சாலே எந்த உயிர் வாழும். இந்த மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க சில கூட்டுக்குருவிகளை கலைக்கிறதுக்கு பல கழுகுகள் காத்துக்கிட்டு இருக்கு. டேய் வாடாங்க. என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? வெளிப்படையே கேட்குறேன், நீ மட்டும் சரின்னு சொன்ன சரின்னு தான் சொல்ல. சொல்லு. கருவிலையே பொண்ணுங்கன்னா அழிச்சிருவீங்க. சின்ன வயசுல பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, வேலைக்கு போனா உங்களை மாதிரி பொறுக்கிய தொல்லை, படிக்க போனா வாத்தியாருக்கு தொல்லை. பொண்ணுங்க நாங்க என்னதான்டா பண்ண முடியும்? செத்தாலும் சும்மாவே விட மாட்டீங்களா? என்னை தொட்டதுக்கு உன்னை செருப்பாலே அடிச்சிருப்ப. உன் பொண்டாட்டி உன்னை பெருமையா பேசிட்டு இருக்கா, அதனால உன்னை விடுற. மரியாதையா போயிடு. வந்துட்டான். நான் பீட்ரு, உன்னை சம்பவம் பண்ண 2 பேர் வந்தாங்களாமே? அது குழந்தைங்கடா மச்சி. இவன் கத்தி எடுத்ததையும் அழுதுட்டே ஓடிச்சு. என்னடா பிடிச்சி அப்படியே. ஐயோ என்னடா விட்டுட்டியேடா. அவன் என்ன பண்ணுவான்? பொண்ணுங்களா இருந்தால் தொட்டி பிடிச்சிருப்பான். பாவம் பசங்க, அதான் விட்டுட்டான்.
இந்தா. பா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தெரியும். அம்மாவோட நினைவு நாள்ப்பா. தெரியும் சொல்கிறான்ல. அண்ணே உன்னை கேட்கட்டுமா? கேளுமா. எங்கிருந்தோ வந்த எங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்க. அன்னைக்கு ஏண்ணே சாமி விட மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னண்ணே கோவம்? பொண்டாட்டி உயிர் இருக்கிறப்போ ஒருவேளை கஞ்சி குத்த கூட வக்கீல் நான் அவள் செத்து போனதுக்கப்புறம் அவளுக்கு படையல் பண்ணி என்ன மாதிரி அது என்னடா அவன்? ஏய் நில்று. என்ன? எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு. எங்க? வீட்டுக்கு. டேய் தொடாதீடா. டேய் ஹேண்ட் பேக் குடுறா. ஏன்டா ஹேண்ட் பேக் குடுக்குற? குடுறா. ஏய் என்ன தொடுற? தொடாத. பெருசா இவட்ட ரொம்ப நாளா என்ன ஆகுன்னு பார்க்கணும் ஆசையா? வேண்டாம். ஒழுங்கா இருங்கடா. டேய் கையறா. நான் என்ன தொடல. ஏய் வேண்டாம். டேய் வேண்டாம். கசாலை விடுறா. டேய் வேண்டாம். டேய் வேண்டாம். பெருசா அவட்ட என்ன ஆகுன்னு பார்க்கறியா? ஏய் விடுறா. யாராவது என்ன காப்பாத்துங்களே. யாராவது என்ன காப்பாத்துங்களே. கேடுகட்ட ஐயோக்கு நாய்களா எவன்டா சார், இது? சார், சார். நில்றா ஓடாத மாட்டின மாவன எல்லாம் பொழந்துட்டு எவன்டா இது? கேக்குற காலையில நினைச்சிருக்கடா. யாரும் இந்த மாதிரி பண்ணது? நில்லு போகாத நில்லு. ஓரம் நில்லு எல்லாம் அங்க போயிட்டு வா. இந்த சைடு வாயா. ஓ வாங்க மாட்டின ஸ்டேஷன்ல கொண்டு போய் பொழந்துட்டு போடா. எதுக்கு அடிக்கிறானே தெரியல. உட்கார எல்லாரும் ஒரு இடத்துல போ. உட்காரு கீழ உட்கார கீழ. இருமா என்ன பிரச்சனை? இருமா ஒரு நிமிஷம் இருமா. உனக்காக பேசுறேன். இருமா போல உட்காரு வாங்க வா. உட்காரு கீழ உட்காரு. இருமா நீ இருமா உட்காரு. நிறுத்துங்க சார். எதுக்கு சார் இவங்களை எல்லாம் போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நேத்து ஸ்டேஷனுக்கு போன் வந்துச்சுமா. உங்களுக்கு தப்பா நடந்துட்டாங்க உங்ககிட்ட. சார் நான் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொன்னேனா இல்ல ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் கொடுத்தனா? சொல்லுங்க சார். பயந்துக்காதமா எந்த உண்மை சொல்லுமா. நான் பாத்துக்கறேன். ஐயோ பயப்படாம சொல்லுமா. யாரோ ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு இவங்களை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இவங்க எல்லாம் என் தம்பிங்க மாதிரி சார். தம்பிகளா? யாரு இவன்? தம்பியா உனக்கு? தம்பி பண்ண காரியமா இது? சார் ஒரே ஊர்ல ஒட்டுக்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே ஏதாச்சும் நடந்தாலும் நான் வந்து ஸ்டேஷன்ல நீ கம்ப்ளைன்ட் சொல்லுமா. நான் பாத்துக்கறேன். யாருன்னு சொல்லுமா. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். நான் பாத்துக்கறேன். நீங்க கிளம்புங்க சார். ஆட என்னம்மா நீங்க போமா. ஏமா இப்படி பயந்துக்கிறீங்க? சார் பயப்படலைங்க சார். நீங்க போங்க சார் தயவு செஞ்சு. ஏமா உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. போமா. இது நமக்கு போதை ஏண்டா பொம்பளை தான் நமக்கு போதை. ஏய் மச்சான் சொல்லி வாய மூடல இங்க பாறா. ஏய் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போ. முடியாது. நான் இந்த தொழிலெலாம் பண்ணுறதில்ல. வேர்வை சிந்தியே உழைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுவும் வேர்வை சிந்தறதா? முடியாது என்னால். ஒரு 10 நிமிஷம் தான். முடியாது. ஏய் தள்ளுறா. எதுடா கெஞ்சிட்டே போடி.
கும்முனு. வருவேன். ஏய் டேய் அண்ணா டென்ஷன் ஆகுறேன். தௌலத்தை ஒரு பாட்டை போடுறா. டேய் எதனா வச்சு போடுறா. சும்மா அது இல்லை இது இல்லைன்னு ஏது போ. டேய் சீக்கிரம்டா. டேய் அண்ணனுக்கு மூட வரா மாதிரி பண்ணுங்கடா. நம்ம மானு ஒன்று உள்ள உக்காந்துக்குது. ஆரம்பி போடே. தானா காலிங்க ஆடுது. கொஞ்சம் சத்தம் ஏத்துடா. தானா தாள ஒண்ணு போடுது. கொஞ்சம் மெட்ட போடுடா. தானா மான்னு ஒண்ணு மாட்டிக்கிச்சு பங்கு. விருந்து ருசி பார்க்க துடிக்குதுடா நெஞ்சு. சண்டை சச்சரவு நமக்குள்ள எதுக்கு? சமமா பிரிப்போண்டா பூத்திக்கடா சரக்கு. சரக்கு போட்டாக்கா ஏறுது புது ஜோறு. பணந்தா ராஜான்னு ஓடுதுடா ஊரு. பொடிய எடுத்துக்கிட்டு வலிச்சுக்கடா மாமே. தொட்டுக்க சைடு சொல்ல இருக்குதுடா மாமே. வித்த தெரிஞ்சவனே இங்க வாத்தியாருடா. தப்பு தண்டா எல்லாம் எங்களுக்கு ஜாலிடா. வித்த தெரிஞ்சவனே இங்க வாத்தியாருடா. தப்பு தண்டா எல்லாம் எங்களுக்கு ஜாலிடா. தானா காலி இங்க ஆடுது. கொஞ்சம் சத்தம் ஏத்துடா. தானா தாள ஒண்ணு போடுது. கொஞ்சம் மெட்ட போடுடா. தானே தன்னே தன்னானா. தானே தன்னானா. தானே தன்னே தன்னானா. தானே தன்னானா. தானே தன்னே தன்னானா. தானே தன்னானா. அம்மா கடவுளே. டேய் என்னடா அவன் இவ்வளோ ஜாலியாக வரான்? டேய் வாடா வாடா வாடா. டேய் டேய் வாடா. என்னடா அது? டேய் என்னடா இவ்வளோ ஜாலியாக வரான் அவன்? வா 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 வா. என்னது அது? பாரு. டேய் இத பாருங்க. இத பாருங்க. டேய் டேய் பாருங்க. என்ன பாருங்கடா. இப்படி இருக்காடா. பாருங்கடா. பாசுமா எப்படி இருக்கா? நல்லா பாரு. நல்லா பாரு. சூப்பர். பாரு. ஏய் சலீம் இந்த வீடியோ எடுத்துமே அவகிட்ட காட்டுறா. இந்த வீடியோ மட்டும் அவன் பார்த்தா நாம என்ன வேணாலும் செய்யலாம். நாம எங்க கூப்பிட்டாலும் அவ வருவா. அவன் நம்ம கால் அப்படியே விழுந்து கெஞ்சுவே நினைச்சியா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ இந்த ஃபேஸ்புக்கு அப்புறம் என்னென்ன இளவு இருக்கோ எல்லாத்துலேயும் போடு. உன் அம்மா அக்கா தங்கச்சி உடம்புல என்ன இருக்கோ அதான்டா என்கிட்ட இருக்கு. புதுசா என்னத்தடா பாத்திர போற? உன் உடம்ப ஊரே பாக்குன்னு சொல்றேன். வெக்கம் இல்லாம போட சொல்றேன். நான் ஏன்டா வெக்கப்படணும்? இந்த வீடியோ எடுத்த நீயும் அதை பாக்குற பண்ணாடைகளும் தான்டா வெக்கப்படணும். ஏய் ரொம்ப பேசுற. போட்டு அசிங்கப்படுத்திடும் பாக்குறியா? நீ சரியான ஆம்பளை இந்த போடுற பாக்கலாம். ஏய் கோபப்படாத கோபப்படாத கோபப்படாத. இப்ப இதை விடு. ஒரு ரேட் என்ன அதை வாங்கிக்க. உன் அம்மாவும் தங்கச்சி எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த ரேட்டை கொடு. சந்தோஷமா வாங்கிக்கிற. ஏய் இப்ப நீ கை எடுக்கிறியா இல்ல நான் செருப்பு எடுக்கவா?
இதே நினைப்போட வீட்டு பக்கம் வந்துடாத. அங்க செருப்பு எடுக்கவான்னு கேட்க மாட்ட, எடுத்து வெளுத்து விட்டுருவ. என்னக்கா சொல்ற? வீடியோ எடுத்தாங்களா? இவ்ளோ சாதாரணமா சொல்ற? வேற அதுக்கு வாயிலையும் வயிற்றுலையுமா அடிச்சுக்க முடியும்? அக்கா, வெளியே தெரிஞ்சா மானமே போயிரும்க்கா. ஒரு பொண்ணுக்கு மானங்கிறது உடம்புல இல்லை, அவன் மனசுல தான் இருக்கு. பேச நல்லாதான்க்கா இருக்கும். அவனுங்க ஏதாவது என்ன வேணா பண்ணட்டும். இல்ல, நான் இதை அப்பா கிட்ட சொல்றேன். திவ்யா நில்லுடி. திவ்யா எங்க பாரு. திவ்யா சொல்லாதடி. திவ்யா நில்லு, நான் சொல்றத கேளு. திவ்யா இவ்வளவு நடந்திருக்கு, எங்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும். இல்ல அது வந்து வேணாம் வேணாம், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவங்க கூட சரி சரியா நம்ம மோத முடியாது. இது வரைக்கும் நீ கேட்கல, அண்ணங்கிற முறையில் நான் கேட்குறேன். பேசாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாயி நல்லா இருப்பேன். அண்ணே பா, இதுக்கு நான் கண்ணு கலங்குறீங்க. கல்யாணம் தானே, பண்ணிக்கிறேண்ணே. ஹலோ, நான் தான் முத்து பேசுகிறேன். ஃபாத்திமாவா? இல்லை, ஊருக்குள்ளே அரசல் புரசலாக பேசிக்கிட்டாங்க. உனக்கு கல்யாணமாமே? அதான் எனக்கு எதுவும் அழைப்பு வரல. நீ நம்ம ஊருக்கார பொண்ணாச்சே, வாழ்த்து சொல்லலான்னு கால் பண்ணேன். வாழ்த்துக்கள். இல்லா அப்படியா? சரி, ஓகே. நீ இவ்வளோ கெஞ்சறதுனால நேரில் நீ வந்துட்டீன்னா அந்த வீடியோவை நான் அழிச்சிட்றேன். இவனுக்கு தான் சொல்கிறானுங்க பொம்பளை பாவம் பொல்லாதாமே. சரி, எனக்கு எதுக்கு உங்கள் பாவம்? வாங்க வாங்கக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் அழிச்சிட்றேன். நீங்கள் நேர்லேயே வாங்க. உங்களுக்கு தெரியாதா, நம்ம ஊரில் இருக்கிற காட்டுக்கு சாயங்காலமாக வந்துடுங்க. தனியாக வாங்க, நான் வீடியோவை அழிச்சிட்றேன். ஓகேக்கா, சூப்பர். அது 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 பார்த்தல, அப்படி பேசணும். வருவா, வரட்டும். திவ்யா, அவனுக்கு அந்த வீடியோ அழைச்சிடறேன்னு சுடுகாட்டுக்கு வர சொல்கிறானுங்கடி, என்ன பண்ணலாம்? அக்கா, அவனுங்க இவ்வளோ பண்ணியிருக்கானுங்க, அவனுங்களை நம்பி எப்படிக்கா அங்கே போகிறது? நம்ம நல்லதே நினைப்போண்டி. இல்லைக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், கூட மட்டும் வா. அவனுக்கு என் தம்பி மாதிரிடி, எதுவும் பண்ண மாட்டானுங்க நம்புகிறேன். நீ வா, நம்ம போகலாம். நீ எங்கே நில்லு, நான் வந்துடுறேன். யாராவது பாத்திர போறாங்க, முக்கியமா அவனுங்க. சரியா? அந்த வீடியோ அழிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அழிச்சிங்கன்னா நான் போயிடுவேன். பாத்தியா எப்படி வந்து நிக்கிறா? பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன், வீடியோவை அழிக்கிறதுக்காக உன்னை இவ்வளோ தூரம் வர வச்சது. தம்பிங்க மாதிரிடா. காட்டு காட்டு காட்டு, நல்லா பாரு, நல்லா பாரு, நல்லா பாரு. விட்டுருங்கடா. அவளே
விடு. சீக்கிரம் சீக்கிரம். கால் கிட்ட பாரு. என்னாச்சு திவ்யா? நில்லு திவ்யா, நில்லு. ஏன் இப்படி ஓடுற? திவ்யா சொல்லிட்டு போ. நில்லு திவ்யா, நில்லு. திவ்யா, ஏன் இப்படி ஓடுற? நில்லு திவ்யா, திவ்யா. 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 ஏய், என்னடியாச்சு? பேசு திவ்யா, பேசு. என்னாச்சு திவ்யா? பேசு திவ்யா. பேசு திவ்யா. பேசு. என்னாச்சு? அப்பா. என்னாச்சு? கேக்குறேன்ல, ஏன் அழுகுற? என்னாச்சு? அப்பா. என்ன பண்ணுவேன்? அக்கா. எந்திரிக்கிறேன்ல, எங்க போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீ என்னப்பா சொன்ன? இந்த மாதிரி பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்காது, ஜாமீன் தான் கிடைக்கும்னு. அப்போ ஒன்று பண்ணுவோம், பாத்திமா பாடி எடுத்து காரியம் பண்ணிடுவோம். அப்போ அப்பா சாந்தி அடையட்டும். அக்காவோட பாடியை வெளியில் எடுக்கணும்னா அவனுங்க 4 பேர் பாடியும் உள்ளே போகணும். கொலை பண்ண சொல்றியா? அவனுங்க பண்ணதை விட இது பெருசு இல்லப்பா. அக்காக்கு நடந்த மாதிரி எனக்கு ஏய் 3 டீ. மூணு டீ கேட்டா 1 டீ. சலீமோட நண்பர்கள் தானே நீங்களாம்? டீ சாப்பிடுங்க. கம்ப்ளைண்ட் கூட வரல? அவனுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா? எதிரிங்கெல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் நண்பர்கள் தான்.
எல்லா எதிரிகளும் ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்து வந்தான்ப்பா. நீங்களும் நண்பர்கள் தானே? டீ சாப்பிடு. சரி சாப்பிடுங்க. வரட்டுமா? செல்வம், ஒன்று இவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும், இல்லை வேற எவனாவது இவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். அங்க செல்லாது உங்களோட புது நோட்டு அடிச்சு பிரிச்சு துவச்சு விடணும். பொண்ண தொடவே இனி பயப்படணும். நீங்க ஏம்மா தற்கொலை பண்ணணும்? தொட்ட வந்தால தான் துண்டா விழணும். என் கண்ணே துணிந்தவன் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த விளையாடும். என் கண்ணே துணிந்தவன் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் வேலையாடும். தொட்டு பாரு இனி ஒரு பொண்ணு, தொட்டதே வெட்டுவோம் அது உண்மை. வெடிக்கு பாரு நீ பல வீட்டு, அங்க செல்லாது உங்களோட புது நோட்டு. அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையாவும், அம்மா ஒரு பொண்ணு தானே நினைப்பில்லையா? மானம் காப்பதற்கு வழி இல்லையா? தொட்டவ மாற கிளி செடுக்க தெரியலையா? உனக்கு உன் வீட்டு பொண்ணுங்கள பசங்க பார்த்தாலே எரியுதா வயிறே? அடுத்தவன் பொண்ணு நான் குப்பையில வெட்டி வீசுற மயிலே. பெண்களுடையில் கவர்ச்சிகள் இருக்கு, தொட்டவையெல்லாம் சொன்ன வழக்கு. பிறந்த குழந்தைக்கு என்னடா இருக்கு, விட்டு வைக்கலையே அதையும் அதுக்கு. புது ஆட்டம் மாசிங்கத்த விளையாடும். நிமிர்ந்தடி என் கண்ணே, எதற்கு துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த விளையாடும். அந்த 4 பேரும் குழி தோன்ற பசங்க தானே? சார் ஆமாங்க சார். அது இல்லாமல் அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குங்க சார். அப்போ எதிரிகள் அதிகம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நம்மள ஒரு ஆள் இப்போ இல்லை, இவ்வளவு கொடூரமாக சலீமை கொண்டிருக்காங்க. யாரா இருக்கும்? சந்தேகமே வேணாம். நம்ம தொட்டு விட்டோம்னா ஏதோ ஒன்று குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. யாரா வேணா இருக்கலாம், ஆனா ஒருத்தனையும் விடக்கூடாது. கோவப்பட வேண்டிய நேரம் இல்லை, யோசிக்க வேண்டிய நேரம். யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை, அந்த 3 பேர்த்தில் ஒருத்தனை தூக்க வேண்டிய நேரம். புரியுதா? புரிஞ்சுதுப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் நடவடிக்கையில் ஒரு சின்ன சந்தேகம் வந்தால் கூட நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. அதை மனசில் வச்சுட்டு போங்க. பிரியா. என்னப்பா? அந்த பொண்ணு அனுவாப்பா, நான் பார்த்துக்கிறப்பா. ஜாக்கிரதையாக இருக்கு சொல்லு.
இங்க வந்து நிக்கணும். நீ அவனை கூட்டிட்டு வந்து இங்க நிக்கிற. அப்புறமா நான் வந்து இங்க நிப்பேன். அவனை அடிக்கிறோம். ம்? அப்பா சொன்ன மாதிரி சரியா சீக்கிரமா பண்ணணும். புரியுதா? நாம இங்க இருக்கிறது அவனுங்களுக்கு தெரிஞ்சிட்டா அப்பா சொன்ன மாதிரி நீங்க யாரும் உயிரோட போக முடியாது. நாங்க ரெடி. அவனை இங்க கூட்டிட்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அந்த 3 பேரும் ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க. செல்வா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 3 பேரையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. அந்த 3 பேரும் எங்கே போகிறாங்க வர்றாங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. கிளம்பு. மணி சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 3 பேரோட செல்ஃபோன் சிக்னலையும் உடனடியாக இந்த செகண்ட்லேருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சரிங்க சார். ஓகே ஓகே சார். எந்த அப்டேட்ஸாக இருந்தாலும் எனக்கு உடனடியாக வேணும். சரிங்க சார். ரைட் சார். சாப்பிட்டு திருப்தியா சாப்பிடலாமே. இங்கேயே உட்காருங்க. எல்லாம் ரெடியாக இருக்கு போல. சாப்பாடு மட்டும் சாப்பிடாம கொஞ்சம் கறியும் அள்ளி சாப்பிடுங்க. அப்போ தானே தெம்பா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே.
என்ன பிளானா? ஆமா, சலீமுக்கு போட்ட அதே பிளானு. ஓ, அவனை நீங்க தான் கொன்னதா? அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏதோ ஒரு ஞாபகத்துல விட்டுட்டேன். நீங்க தானா? ஏய், நீங்க அவனை வேணா பாட்டில பின்னால அமுக்கி உடைச்சு உறுப்பு எடுக்கிற வரையும் பேசாம இருந்திருப்பான். ஆனா அதெல்லாம் என்கிட்ட அவனாவது உறுப்பை அறுக்கிற வரைக்கும் தான் சும்மா இருந்தான். நீ அதை சாப்பிட்ற வரைக்குமே சும்மா தானே இருந்த. புரியலையே. நீ சாப்பிட்றது கறி சோறு நினைச்சியா? உன் நண்பனோட உறுப்பு சோறு. குறிப்பா ஆண் உறுப்பு இல்லை. உன்ன மாதிரி ஆம்பளைங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்களால திருந்தவே முடியாதுடா. அடிச்சு பிரிச்சு துவச்சு விடணும், பொண்ணு தொடவே இனி பயப்படணும். நீங்க ஏம்மா தற்கொலை பண்ணணும், தொட்ட வந்தால தான் துண்டா விழணும். என் கண்ணே துணிந்தவன் தான் பெண்ணே, தொடர்ந்தது புது ஆட்டம் மாசிங்கத்த விளையாடும். என் கண்ணே துணிந்தவன் தான் பெண்ணே, தொடர்ந்தது புது ஆட்டம் மாசிங்கத்த விளையாடும். ஒரு பொண்ணு தானே மானம் காப்பதற்கு வழி இல்லையா? தொட்டவ மாற கிள்ளி செடுக்க தெரியலையா? வீட்டு பொண்ணுங்க பசங்க பார்த்தாலே எரிதான் வயிறே. அடுத்தவன் பொண்ணு நான் குப்பையில வெட்டி வீசுற மயிரே. அக்கா செத்துட்டானா பாருக்கா. உயிரோடு தான் இருக்கான். பட் இவனால் எந்திரிக்கவே முடியாது. நோ யூஸ். இவன் உடம்புல பார்த்தீங்கன்னா 60-70 எலும்புகளை பூரா அடிச்சே உடைச்சிருக்கிறான். இவன் ஒரு பணம், மற்றது நான் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறேன். ஓகே சார், வரேன். முதல் கொலை இங்கே தான் கூட போட்டிருக்கான். ஆமாங்க சார். ரெண்டாவது அடிச்சு கொலை இங்கே போட்டிருக்கான். ஆமாம் சார், போட்டுருக்கேன். ஏதோ இடிக்குது இல்லை? சந்தேகமாக தான் சார் இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. என்னாச்சு? இருக்கானா? என்ன? முதல் கொலை இங்கே தான் நடக்குது. ரெண்டாவது யாரோ அடிச்சு கொலை இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குங்க சார். யாரும் எனக்கு தெரியுதா? முருகா, முருகா,
சார் கூப்பிட்றாரு வா. கூப்பிட்றாரு வா. போ. நடக்கிற கொலையிலையெல்லாம் நீ தான் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கான ஆதாரம் உன் மொபைல் ஃபோன் சிக்னல் எல்லா இடத்துலையும், கொலை நடந்த எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. ஐயா நான் வந்து குறுக்க பேசுன அடித்து கொன்னே விடுவேன். ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் தான் உன் ஆட்டம். அதுக்கப்புறம் ஏன் ஆட்டத்தை பாரு. இந்தாடா. இவன் நம்ம முன்னாடி இருக்கான். இவனை கடத்திட்டு நமக்கு ஏன் ஃபோன் பண்ணுறது? போய் பார்த்து பார்க்கலாம். எங்கே போகிற? ஏய், நீ தான் ஃபோன் பண்ணியா? மாட்டினியா? மாட்டினியா? சாதாரண மனுஷனா எடை போட்டுட்டோம். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்கும். ஒன்றா மாதிரி ஈத்தர்களுக்கு கெட்டது பண்ணும்போது வெளியே வரும். என்ன மாதிரி ஆட்களுக்கு நல்லது பண்ணுறப்ப வெளியே வரும். பார்க்குறியா? பார்க்குறியாடா? பார்க்கலாண்டா, பார்க்கலாண்டா. எங்க எங்க மிருகம் வரட்டுண்டா, வெளியே வரட்டுண்டா, மிருகம் வெளியே வரட்டுண்டா, இருக்க வரட்டுண்டா. சார், சார். சொல்லுங்க மணி. குருவோட ஃபோன் சிக்னல் ட்ராக் பண்ணி வச்சுங்க சார். ஓ, செத்தது வேற இடம். அங்கிருந்த ஃபோன் எடுத்துருக்கு சார். ஓ சே சார், ஒரு நிமிஷம். என்ன மணி சொல்லுங்க. அதே இடத்துல இன்னொரு ஃபோன் சிக்னல் காட்டுதுங்க சார். அப்படியா? யாருது? கார்த்திக் பிரியான்னு. கார்த்திக் பிரியா யாருது?
நம்ம ஊரில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க சார். அவங்க தான் சார் அந்த பொண்ணு எனக்கு தெரியுங்க சார். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படியா? ஓ, கையோட போய் கூட்டிட்டு வா. சரிங்க சார். செல்வா, எந்த காரணம் கூட விஷயம் தெரியக்கூடாது. இமிடியேட்டாக வர சொல்லுங்க. சரிங்க சார். கார்த்திகா, கார்த்திகா, கார்த்திகா. சார் இங்க வாமா. நீ தானே கார்த்திக் பிரியா? சார் ஆமாங்க சார். ஸ்டேஷன் வந்துரு. எதுக்குங்க சார்? எதுக்குன்னு சொன்னாதான் வருவியா? ஸ்டேஷன் வந்து சார் சீக்கிரம். ஏய், நில்றே. சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சேர்ந்த ஒரு பாப்பா கரண்ட் என் ஆளுங்க 3 பேரையும் கொன்னது நீதானே? நீங்க தானே? ஏன்னா ஒரு ஆளால மட்டும் அதை செஞ்சிருக்கவே முடியாது. அதனால பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இரு. ஆமாண்டா, இருக்காங்க. நாங்க தான் கொண்டோம். யாருன்னு சொல்ல முடியாதுடா. நான் சொல்லிட்டு தான் போகணும்னா அது நடக்காதுடா. ஏய், யாரு பின்னாடி யாரு? ஏய், புலிஸ் சாவு. ஏய், பின்னாடி யாரு? ஏய், இங்க வா. புலிஸ் சாவுடி. ஏய், 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 ஏய். யாரா நீங்க? எங்கடா இருக்கீங்க? யாரா நீங்க? எங்கடா இருக்கீங்க? ஃபோட்டோவில் எடுக்க ஒன்று சொல்லுப்பா. தம்பி டேய், போட்டோ எடுக்க செல்லுல வை.
என்ன யோசிக்கிறீங்க மணி? என்னங்க சார் இப்படி எடுத்து போட்டிருக்கான்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒரே விட்னஸ் இவங்க தான். இப்போ இதுவும் போச்சு. என்ன சார் நம்ம பண்ண போகிறோம்? எவிடன்ஸ் இல்லாத கேஸையே தமிழ்நாடு போலீஸ் சாதாரணமாக முடிச்சிருக்க மணி. இது எவிடன்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். டென்ஷன் ஆகாதீங்க மணி. டீ சாப்பிட்டு பேசலாம் வாங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். 4வது ஆளை நேருக்கு நேராக சந்திக்க போகிற நாள். திவ்யா, நீ என் கூட வர வேண்டாம். அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏய் ஏய் நம்ம 2 பேர்த்தில் யாருக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். புரியுதா? உங்கள் ஆளுங்க 3 பேர்த்தையும் கொண்டது நான் தான். நீ மட்டும்தான் பாக்கி. இன்னைக்கு முடிவு. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். வரண்டா. இனி என்ன தொட்டு பார்க்குற தைரியம் உன் சாவை பார்த்து எவனுக்கும் வரக்கூடாது. வாடா. கேட்டு போயிட வா. வா வா வா. வா வா எந்திரி. வா 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 வாடா வா வா. Ah!
டேய் 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 ஐயோ திவ்யா சந்தோஷமா? ஆத்மா சாந்தி அடையும்பா. நீங்க பாத்தியமா இப்ப நான் அவளை பார்த்தனே. இல்லப்பா, நீங்க வேற யாரையாவது பார்த்து. ஏய், நான் வளர்த்தன புள்ள, எனக்கு தெரியாத அவளை? இப்ப நான் அவளை பார்த்தனே. இல்லப்பா. பொய் சொல்ற என்ன? உண்மையை சொல்லு. அவளை எங்க போச்சிருக்காங்க? அவளை எங்க போச்சிருக்காங்க? காட்டு காட்டு. திவ்யா 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 ஐயோ திவ்யா ஐயோ
என்னடி தல்றா என்னடா இது தூ என்னாச்சுடா ஏய் என்னாச்சு என்ன கருமண்டா இது இப்படி ஆயிடுச்சு மூணு நாள் இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதா இப்படி ஆயிடுச்சு தூக்குடாமல போறோம் போறோம் திருப்பி போடுறோம் சாவடி ஏய் இழுத்து போடா இழுத்துட்டு போங்கடா ஏ வாடா போ போ அக்கா உங்களை தானே பார்க்க வந்தாங்க நீங்க ஏய் வாடி வாடி புச்சம்டா அவன நடந்த சம்பவத்தில் தலையில் அடிபட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு கால்கள் செல்லும் வழியில் ஃபாத்திமா. கடையில் யாருங்க பேப்பர் கொடுங்க, எல்லா பேப்பரில் ஒன்று கொடுங்க. ம்
இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டார். இனிமேல் நீ எது பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கட்டும். ஏன்னா முன்னாடி நிற்கிறது நாங்கள். என் முன்னாடி யாரு வேணா நிற்கட்டும், எனக்கு பின்னாடி தொடரும். தொட்டு பாரு இனி ஒரு பொண்ணு, தொட்டதே வெட்டுவோம் அது உண்மை. வெடிக்கு பாரு நீ பல வீட்டு, அங்க செல்லாது உங்களோட புது நோட்டு. அடிச்சு பிரிச்சு துவச்சு விடணும், பொண்ணை தொடவே இனி பயப்படணும். நீங்க ஏம்மா தற்கொலை பண்ணணும், தொட்ட வந்தால தான் துண்டா விழணும். என் கண்ணே துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த வேடையாடும். என் கண்ணே எதற்கு துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த வேடையாடும். தொட்டு பாரு இனி ஒரு பொண்ணு, தொட்டதே வெட்டுவோம் அது உண்மை. வெடிக்கு பாரு நீ பல வீட்டு, அங்க செல்லாது உங்களோட புது நோட்டு. அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையாவோம், அம்மா ஒரு பொண்ணு தானே நினைப்பில்லையா? மானம் காப்பதற்கு வழி இல்லையா? தொட்டவ மாற கிழிச்செடுக்க தெரியலையா உனக்கு? உன் வீட்டு பொண்ணுங்கள பசங்க பார்த்தாலே எரியுதா வயிறே? அடுத்தவன் பொண்ணு நான் குப்பையில வெட்டி வீசுற மயிரே. பெண்களுடைய கவர்ச்சிகள் இருக்கு, தொட்டவையெல்லாம் சொன்ன வழக்கு. பிறந்த குழந்தைக்கு என்னடா இருக்கு, விட்டு வைக்கலையே அதையும் அதுக்கு. துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த வேடையாடும். நிமிர்ந்தடி என் கண்ணே எதற்கு துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம் மாசிங்கத்த வேடையாடும். தொட்டு பாரு இனி ஒரு பொண்ணு, தொட்டதே வெட்டுவோம் அது உண்மை. வெடிக்கு பாரு நீ பல வீட்டு, அங்க செல்லாது உங்களோட புது நோட்டு. அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையாவோம், அம்மா ஒரு பொண்ணு தானே நினைப்பில்லையா? மானம் காப்பதற்கு வழி இல்லையா? தொட்டவ மாற கிழிச்செடுக்க தெரியலையா உனக்கு? உன் வீட்டு பொண்ணுங்கள பசங்க பார்த்தாலே எரியுதா வயிறே? அடுத்தவன் பொண்ணு நான் குப்பையில வெட்டி வீசுற மயிரே. பெண்களுடைய கவர்ச்சிகள் இருக்கு, தொட்டவையெல்லாம் சொன்ன வழக்கு. பிறந்த குழந்தைக்கு என்னடா இருக்கு, விட்டு வைக்கலையே அதையும் அதுக்கு. துணிந்தவள் தான் பெண்ணே, தொடங்குது புது ஆட்டம்